கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு பிரசங்கியாரை பார்த்து ஒரு வயது சென்றிருக்கும் சமயத்தில் கூட இதுதான் உங்களோட கடைசி பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிரசங்கியார் தான் பிரசங்கித்து கொண்டு கடைசி வரைக்கும் பிரசங்கித்து கொண்டு சாக வேண்டும் என்று விரும்பினாலும் கூட, இதுதான் உங்கள் கடைசி பிரசங்கம், இதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் கூட பிரசங்கம் பண்ணவே முடியாது, அல்லது இதற்கு பிறகு நீங்கள் மரிக்கப் போகிறீர்கள் என்றால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி பிரசங்கத்தை செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 36 வசனங்கள், அப்படியே 46 48 வசனங்கள், இந்த பகுதியை தான் நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் தான் பொது வெளியில் ஆண்டவர் செய்த கடைசி பிரசங்கம், அதை தான் நம்ம இப்போ எடுக்கிறோம். அதில் அவர் பேசுவதற்கு முன்பாக கிரேக்கர்கள், புறஜாதியார், அவங்க எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒரு யூத மதத்துக்கு தழுவியவர்களாகவோ அல்லது யூத மதத்தில் அவர்கள் ஏற்கனவே ரொம்ப காலமாக இருந்த ஒரு புறஜாதி ஆளாகவோ இருக்கலாம், அல்லது யூத மதத்துக்கு தாங்கள் மாறப்போகிறோம் என்று நினைத்தும் வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் புறஜாதியார். அவங்க பிலிப்புக்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? யோவான் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். கிரேக்கர்கள் பிலிப்பினிடத்தில் வந்து கரெக்டாக கேட்குறாங்க. ஏன்னா பிலிப் அது ஒரு கிரேக்க பெயர். ஒருவேளை அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவங்க பார்த்துருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிலிப்புக்கிட்ட சொன்ன உடனே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? அவர் என்ன பண்ணார்? 22, பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இவ்வளவுதான். அந்திரேயா எப்பவுமே எப்படிப்பட்டவர்னா, இஸ் அன் இன்ட்ரடியூசர். யார் ஒருவரையும் அவர் ஆண்டவரிடத்தில் அறிமுகம் செய்து விடுவார். அவர் வேலையே இதுதான். யாரையாவது சொல்லுவார், ஆண்டவரை பாருங்களேன், அங்கே இருக்கிறார் பாருங்களேன், இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்ற அந்த எளிமையான ஒரு ஊழியத்தை தான் அவர் செய்வார். அதனால் ஆண்ட்ரூஸ் மினிஸ்ட்ரி அப்படின்றது நாம் தொடங்கும் ஒரு ஊழியத்துக்கான முதல் படியாக நம்ம வச்சுக்கலாம். என்ன? ஆண்டவரை, சபையை, ஒரு ஊழியக்காரனை அறிமுகப்படுத்துகிற ஒரு சிம்பிள் வேலை, அவ்வளோதான். அதை தான் ஆண்ட்ரூ பண்ணுவார். பிலிப் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வேலை கரெக்டாக ஒருத்தர் செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட இந்த தகவலை சொல்லணும்னு சொன்னால் அந்திரேயா தான் கரெக்டு, ஆண்ட்ரூ தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பிலிப்பு ஆண்ட்ரூ கிட்ட சொல்லிடுறார். அவர் இருவருமாக சேர்ந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க, இப்படி கிரேக்கரானவர்கள் கொஞ்சம் பேர் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்தை செய்யும்படி தான் முயற்சி செய்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 23, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இந்த அவர்களை நோக்கின்றதை நாம் எப்படி எடுத்துக்கலாம்? பக்கத்தில் இப்போதைக்கு பிலிப்பு, அந்திரேயா வந்து அதை அறிவித்தார்கள். உடனே நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கின்றார். அவர்கள் இம்மீடியட்டாக அவங்களுக்கான ஒரு வார்த்தையாக அது தொடங்கியிருக்கலாம். சுற்றிலும் அநேகர் இருக்கலாம். அந்த கிரேக்கரானவர்களும் அவர்கள் கூடவே வந்தும் அருகிலே நின்று பார்க்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் சொன்ன விஷயத்தை நாம் கவனிக்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்களேன், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மனுஷகுமாரன், ஆண்டவர் தன்னை மனுஷகுமாரன் என்று அழைப்பது வழக்கம். அடுத்தது முக்கியமாக வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம் சொல்கிறாரு, மகிமைப்படும்படியான வேளை அப்படின்றார். இந்த மகிமைப்படும்படியான வேளைன்னா என்ன? நாம் சமீபத்தில் பார்த்துட்டு வர்ற 2-3 செய்திகள் என்ன பார்த்தோம்? மரணத்தின் வேளையை நோக்கி போகிறார். மரிப்பதற்கான நாள் நெருங்கிவிட்டது. தன் மரணத்தை பற்றி அவர் பலமுறை பேசிக்கொண்டே வருகிறார். இதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த நாள் இவர் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சமயமானது சில தினங்களிலே அவர் மரிக்கப் போகிறார்.
அப்போ அந்த மரித்தலை அவர் இந்த இடத்துல என்னவா சொல்றாருன்னா, தான் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இந்த வேளை அப்படின்றத ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். யோவான் 2:4 அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கானாவூரில் அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் வந்து சொன்னபோது அப்போ சொல்கிறாரு, என் வேளை இன்னும் வரலை, நான் இதை இப்பொழுது செய்ய முடியாதுன்ற அளவுக்கு சொல்லிட்டார். அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது, அவர் ஊழியத்தை தொடங்கியது, அவர் பிரசங்கித்தது, அவர் சிலுவையிலே மரிக்கப் போவது, இப்படி எல்லா விஷயமும் திட்டமிட்டபடியான குறித்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேளையில் நடக்கிற விஷயம். அப்போது என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். நம்ம கூட சொல்லுவோம், சில நேரங்களில் பெரியவங்களே சொல்லுவாங்க, என்னம்மா இது தொடங்குறேன் ஆனால் முடியலையே, இது ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன், அது என்னால் முடியவே மாட்டேன்தே. அப்போ சொல்லுவாங்கப்பா, அதுக்கு இன்னும் வேலை வரலப்பா, அதுக்குன்னு ஒரு டைம் வரணும், கொஞ்சம் இரு, அது இப்போ நேரமாக இல்லையோ, இப்போ பண்ணுறதுக்கான நேரம் அது இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை வேலை வரும், நீ கவலைப்படாத அப்படின்வாங்க. இப்போ நம்ம கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் 12ஆம் அதிகாரத்தில் படித்தப்போ அவருடைய கடைசி பிரசங்கத்தில் இது வேலை வந்துவிட்டது, அது மகிமைப்படும்படியான வேலை என்று சொன்னார். இதை 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, தான் மரிக்கப் போவதை சொன்னதாகவும் ஒரு கருத்து, இன்னொரு கருத்து மரித்த பிறகு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து மகிமைப்படுவார், பார்த்தீங்களா, அதையும் சொல்வதாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. யோவான் 7:6 இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. சொந்த குடும்பத்தார் அவரை விசுவாசிக்கலை, அவரை ஏற்றுக்கவும் இல்லை, அவங்க சொந்த சகோதரர்களே ஆண்டவரோட ஃபேமிலியில். அந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்கிறார், என் வேலை இன்னும் வரலப்பா, உங்கள் வேலை எப்போவுமே உங்களுக்கு ஆயத்தமாக தான் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணமோ நீங்கள் அதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க, அந்த டோனில் சொல்கிறார். அதே 7ஆம் அதிகாரம் 30 அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இயேசு சிலுவையிலே மரிப்பதற்கான குறித்த வேலை ஒன்று இருக்குது, தேவன் நிர்ணயம் பண்ணது. அதுக்கு முன்னாலேயே அவரை பிடிக்கவும், ஒரு சில நேரம் அவரை கொலை செய்யவும், மலையிலிருந்து தள்ளி விட்டுறலாமா, கல்லால் இருந்து கொண்டுடலாமா, இப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கே வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. இது நமக்கு ஒரு நல்ல பாடம். என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இதை ஏன் இப்போ என்னால் செய்ய முடியல, இது ஏன் எனக்கு இப்போ கிடைக்கல, நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை ஆவலாக இப்போவே அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது நடக்காது. அப்போ நமக்கு என்ன புரியணும்னா, ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது சில சம்பவங்களுக்கு, சில நிகழ்வுகள் அவர் செய்யணும் அல்லது அது நடக்கணும்னு இருந்த அந்த சமயத்தில் வேலை இன்னும் வரவில்லை அல்லது வேலை வந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருல்ல. இப்போ தான் நீங்கள் பிரசங்கி சொன்னதை ஞாபகம் பண்ணி பார்க்கணும். 3ஆம் அதிகாரம் பிரசங்கியில் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், வேலை, அதுதான். அடுத்தது இந்த வேலை அல்லது காலம் என்பது தேவன் ஒவ்வொருவருக்கும் தீர்மானித்து கொடுக்கிறார் அல்லது அவர் நியமிக்கிறார், அவர் அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாமல் நம்முடைய காரியங்கள் இன்னென்ன வேலையில் நடக்கணும் அப்படின்னு நாம் விரும்பினாலும் கூட தேவன் நிர்ணயித்த வேலை அது இல்லைன்னா நாம் காத்திருக்க தான் செய்யணும். அதில் நாம் நம்பிக்கையோடு கூட மனம் தளராமல் கர்த்தருடைய வேளையில் எனக்கான நேரத்தில் அவர் அதை சரியாக செய்வார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அதை சொல்கிறார், என் வேலை வரவில்லைன்றார். அப்படியானா தேவனுடைய அந்த காலம், அவருடைய நிர்ணயத்துக்கு ஆண்டவர் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாருன்னு தெரியுதா? நாம் கூட அப்படி தான் ஒப்பு கொடுக்கணும். அது ஒரு வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஒரு உயர்வாக இருக்கலாம், ஒரு கடனை அடைப்பதாக இருக்கலாம், நீங்கள் கட்ட வேண்டிய வீடாக இருக்கலாம், வாழ்க்கையில் உங்கள் எந்த திட்டமாகவும் இருக்கலாம். அதற்கான வேலை வரும் பொழுது நீங்கள் நினைக்கவே முடியாத மாதிரி, நாம் கற்பனையே பண்ண முடியாத மாதிரி அது செய்து முடிக்கப்படும். அப்போது தேவனுடைய காலத்துக்கும் அவருடைய வேலைக்கும் நம்மளை விட்டு கொடுப்பது தான் புத்திசாலித்தனம், அதான் ஞானமான விஷயம். இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், ஒரு பதட்டம் அல்லது ஒரு விரக்தி, இப்படி எல்லாம் நம்ம மனசு போராடிட்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களோட மனம் அப்படி தான் இருக்கிறது. அதனால தான் அவங்க ரொம்ப சீக்கிரமாக விசுவாசத்தை விட்டு வழுவி வேறு பக்கமாக போயிடுறாங்க. அவங்களா சொந்த முயற்சி செய்து இன்னும் பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே சிக்கிறாங்க.
என் வேளை இன்னும் வரவில்லை பல முறை சொல்லியிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் யோவான் 20ஆம் வசனம். தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேளை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. பார்த்தீங்களா, பல சந்தர்ப்பங்களில் அவரை பிடிக்க, அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் தேவன் அவர் மீது அவருக்காக நிர்ணயித்த வேளை வரலை. நாம் கூட வாழ்க்கையில் கர்த்தருடைய வேளையில், எனக்கான அவர் அனுமதிக்கும் வேளையில் என் காரியங்கள் யாவும் சரியாக தான் நடக்கும். இந்த நம்பிக்கை நமக்கு தேவைப்படுது. அப்போது நாம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 23ஆம் வசனத்தில் என் வேளை இன்னும் வரவில்லை மனுஷகுமாரன் சொன்னாரா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். பாருங்க, தானியேலின் தீர்க்கதரிசனத்துக்குள்ளாகவே மனுஷகுமாரன் என்று பார்க்கிறோம். அப்போ மனுஷகுமாரன் என்பது தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமாக இருந்தவர். பூமிக்கு வந்து அவர் தேவ திட்டத்தை செய்யும் பொழுது அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். நியாயம்தானே? அவர் மனிதனாக வந்தார், அதனாலே அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது, அவர் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். தன்னை அடிமையாக்கி, மனுஷ சாயலாக்கி, தன்னை தாழ்த்தி, மனுஷனுக்காக இன்னொரு மனிதன் மரிக்கும்படியாக, பலியாகும்படியாக வந்தார். அதனால் அவரை மனுஷகுமாரன் என்று அழைத்து கொண்டார். யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், மரணத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா கடைசி நாட்களில், அதை எந்தெந்த ஆங்கிள்லாம் சொல்லணுமோ அவ்வளவு கோணங்களிலே ஆண்டவர் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? கோதுமை மணி, கோதுமை விதைகள் இருக்கு இல்லையா, அதை மண்ணில் போட்ட உடனே அது அதற்குள்ளே போய் அந்த மண்ணோடு மண்ணாக அது புதைந்த பிறகு அது முளைக்கும். அது மண்ணில் போட்டு அது புதைச்ச மாதிரி நம்ம விதைச்சிடறோம் பார்த்தீங்களா, அது செத்ததை போல. எதை புதைப்போம்? உயிரோடு இருக்கிறத புதைக்க மாட்டோம், செத்தது தானே புதைப்போம். அப்போ சொல்கிறாரு, கோதுமை மணியானது மண்ணிலே விழுந்து அது சாக வேண்டும், அது செத்துற அந்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்படி தான் அங்கிருந்து புதிதாக முளைக்கும். அதுபோல மனுஷகுமாரன் தான் மரிக்கப் போவது, பிறகு அங்கிருந்து உயிர்த்தெழப் போவது, இதை இங்கே ஒரு உருவகமாக சொல்கிறார். ஆனால் ஒரு உதாரணமாக மட்டும்தான் இங்கே சொல்லி முடிச்சிடுறார். மகிமைப்படும்படியான வேளை, அடுத்தது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த ரெண்டு வார்த்தையும் கேட்டுக்கிட்டே இருந்த அந்த யூதர்கள், அந்த சீடர்கள், சுற்றி இருந்த ஜனங்கள் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னடா மகிமைப்படும் வேலைன்றாரு, இந்த டைம் வந்துச்சு பாருங்க அப்படின்றாரு. அவங்க என்னெல்லாம் யோசிச்சிருக்கலாம்? ராஜ்யம்னு பேசிக்கிட்டே வந்தார், ஒருவேளை ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரோ, இந்த ரோம அரசை தள்ளிவிட்டு அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் மேசியா ராஜாவாக உட்கார போகிறாரோ, அதை தான் சொல்கிறாரோ என்னமோ. மிகுந்த பலன் வருகிறது. அடுத்தது மகிமைப்படும்படியான வேளை வருகிறது, ஒரு ராஜாவாக, யூத ஜனமாகிய நமக்கு ஒரு ராஜாவாக. இப்படியெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. அவங்களால இப்படி மட்டும்தான் யோசிக்கவே முடியும். ஏன்னா ஆண்டவர் ஆவிக்குரியதை பேசினால் அவர்கள் சரீர பிரகாரமாகவே புரிஞ்சுக்குவாங்க. 25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றி வர கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். முக்கியமான ஒரு விஷயம், கோதுமை மணி மண்ணில் விழ வேண்டும், சாக வேண்டும், பிறகு அது முளைக்கும், ஒரு நல்ல பலன் கொடுக்கும். இப்போ சொன்ன விஷயம், ஒருவன் தன் ஜீவனை இழக்க வேண்டும். அவன் இழந்தால் அதை மிகப்பெரிய மகிமையாக பெற்றுக்கொள்ளுவான். தான் அநேகருக்காக மரிக்கப் போவதை பற்றி பேசுகிறார். ஆனால் சுற்றியிருந்தவங்க மனசில் ராஜ்யத்தையோ அரியணையையோ அவர் புதிதாக ஸ்தாபிக்க போகிறாரோ, ஆனால் இவரோ அதுக்கும் மேலே மொத்த உலகத்தின் ஜனத்தாருக்குமான மீட்பை, ரட்சிப்பை கொடுக்கும்படியான அந்த திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் சிலுவையில் சேர்த்து அறையப்பட்டதாக, ஆனால் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே தான் வாழ்வதாக அழகாக ஒரு 2 பிக்சர் சொல்கிறார் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல். இதை அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை உணர்ந்து சொல்லக்கூடியவர் அவர்தான். நான் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஆண்டவரோடு கூட இழந்துவிட, அவருக்காக தன்னை இழந்துவிட ஒப்பு கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அதனால் அந்த ஆண்டவருக்குள்ளே தான் பிழைப்பதாக சொல்கிறார். இதை தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளணும். அதை செய்து காட்டினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக தன்னையே முழுமையாக இழந்தார். அவரை பின்பற்றுவதை பற்றியும் அவருக்கு ஊழியம் செய்வதை பற்றியும் அங்கே சொல்லும்போது என்ன சொல்லி முடிக்கிறார்னா, அப்படி என்னை பின்பற்றி தன்னை இழந்து தன்னை வெறுமையாக்கி ஒருவன் ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து, அப்படி உயிர்த்தெழுதலினாலே கனம் பண்ணப்படுவார் அல்ல, அதே போல ஆண்டவருக்கு பின்னாலே ஒருவன் வந்து அவருக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் என்னை போலவே கனம் பண்ணுவார். விவரமாக சொல்லலை, ஆனால் இப்போ நமக்கு புரியும். அவர் அன்னைக்கு சொன்னதை அவர்கள் ஒரு தகவலாக ஒரு வெறுமையான ஒரு வாக்காக தான் அவங்க கேட்டிருப்பாங்க. நமக்கு தான் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நமக்கு நல்ல விவரம் புரியும். அப்படி புரியறதா இருந்தால் ஆண்டவருக்காக அந்த ஊழியத்தை செய்வதற்காக நாம் எந்த அளவுக்கு நம்மை இழக்கிறோம். இன்றைக்கெல்லாம் லாபத்துக்காக வரும் ஊழியக்காரர்கள் அல்லது இந்த தலைமுறை அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். உலகம் முழுசும் ஊழியத்துக்கு வந்தால் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானானேன் அதை சொல்லும் பொழுது தான் ஊழியத்துக்கே ஒரு கூட்ட மக்கள் வராங்க. நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன், கர்த்தருக்காக என்னையும் இழக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் பார்த்து பாராட்டி வரப்போகிறது கிடையாது. இன்றைக்கி உலகம் அப்படி ஆகிப்போச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இயேசு அழைக்கிறார்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். உண்மையாகவே ஆண்டவர் அழைக்கிறது. அவர் எப்படி அழைக்கிறார்? என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஆனால் இயேசு அழைக்கிறார்னு ஒரு பேனரில் இன்றைக்கி உலகம் முழுசும் பரவி கோட்டீஸ்வரர்களாக எல்லா தேசங்களிலும் நிலபுலன்களையெல்லாம் வச்சுட்டு வாழ்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க எப்படி அழைக்கிறாங்க? அவங்க எப்படி சொல்கிறாங்க? இயேசு உங்களை அழைக்கிறார், உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கி விடுவார், இன்றே உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்குறதுக்கும் இப்படி பின்னாலே போவதுக்கும் தான் இன்றைக்கி ரொம்ப மக்களுக்கு இஷ்டமாக இருக்குது. நீங்கள் யார்? எப்படிப்பட்ட அழைப்பை நீங்கள் பார்க்குறீங்க? கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவது புரிகிறதா? ஒருவன் தன் ஜீவனை இழந்தால் பெற்றுக்கொள்வான் என்று புரிகிறதா? ஆண்டவருக்கு பின்னாலே வந்து ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்பது புரிகிறதா? இது விளங்கணும். பாருங்க, ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்னால் அந்த சில தினங்களுக்குள்ளே தான் செய்த கடைசி பிரசங்கத்தில் இதை பேசி கொண்டிருக்கிறார். உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம். கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்காக அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஏதாகலும் அவருக்கு செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எங்களை நாங்களே துவைத்து கொள்ளும்படி, இன்னும் சுத்திகரிக்கப்படும்படி இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறதப்பா. நாங்கள் தொடங்குகிறோம், நன்றாக தொடங்குகிறோம். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து நோக்கத்தை மறந்து போகிறோம். எங்களை மன்னியும். இதோ கிறிஸ்துவுக்குள் ஓட்டத்தை துவங்கினவர்கள் சீராய் ஓடவும், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய தொடங்கினவர்கள் அதை சீராய் செய்யவும் வழிநடத்துவீராக. உணர்வுள்ள இருதயத்தை தாரும், எங்களை புதுப்பியும், எங்களை நடத்தும். உமக்கு மகிமையாக மட்டும் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.